பறந்துவிட்டது. அணில் வளர்த்தேன், ஓடிவிட்டது. மரம் வளர்த்தேன், இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழி. நான் தான் மரத்தின் வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எம் பள்ளி மாணவர்கள் நாடகத்தின் மூலம் உணர்த்த வருகிறார்கள். ஆர் நிவிதா, ருத்ரன் ரவிசங்கர், ஆனந்த் ஆண்ட்ரோஸ், கே கமலேஸ்வர், எம் கனிகாஸ்ரீ, பி கவில், பி கிருத்திக், ஆர் லோகேஷ் பிரணவ், ஜே லோகித் சாய், எம் மகதேஷ்ராஜ், எம் நைனிகா, பி நிதிஷ், சி திருச்செல்வன். ஒரு விதையிலிருந்து தொடங்குகிறேன். நான் வளர நீர் அவசியம். மரங்கள் வளிமண்டலத்திற்கு நீரை அனுப்பி மழையை பொழிய செய்கின்றது. நான் வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம். மரங்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாக திகழ்கிறது. மரங்கள் பூமிக்கும் மனிதனுக்கும் பல நன்மைகளை தருகின்றது. மரங்கள் மனித உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குகின்றது. மரங்களே இயற்கை நிலத்தோற்றத்தின் மிக முக்கிய அம்சமாகும். அவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதாகும். ஆனால் நாம் நம் சுயநலத்திற்காக மரங்களை வெட்டியும் காடுகளை அழித்தும் நம்மை நாமே அழித்து வருகிறோம். மரம் அழிப்பதால் பறவைகள் அதன் வாழ்விடத்தை இழக்கிறது. வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் பல வகையிலும் பயன்படுகிறோம். எனவே எங்களை பாதுகாத்து பூமியை காப்பாற்றுங்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள், மரம் வளர்த்து மழையை பெறுங்கள், பசுமையான உலகமாக மாற்றுங்கள் என்று உங்களை வேண்டுகின்றோம். மழைநீர்